அஜித் அவருடைய குட் பேட் அக்லி படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி திரையரங்குகள்ல பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே மக்கள் மத்தியில பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் அதிகமா பார்க்க முடியுது. அதுவும் சோசியல் மீடியால அந்த படத்தோட கிளிப்பா இருக்கட்டும், அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயா இருந்துட்டு அஜித்தை வச்சு ஒரு பெரிய ஒரு படம் கொடுத்திருக்காரு. அந்த படத்துல நிறைய அஜித்தோட பழைய கேரக்டர் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கு. குட் பேட் அக்லி படத்துல கதை ரீதியா எதுவுமே இல்லைனாலுமே படத்துல பெரிய பெரிய பட்டாளங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க பங்குக்கு ரொம்பவே சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காங்க. படத்துல அஜித்துக்கு ஓவர் பில்டப்பா அப்படின்னு என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தாலுமே படத்துல வர ஒவ்வொரு சீனுக்குமே அவங்களுடைய ரசிகருக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமும் கைத்தட்டலுமே பார்க்க முடியுது திரையரங்குகள்ல. குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் வசூலே வந்துட்டு 30 கோடி 150 கோடி அப்படின்னு மக்கள் ஒவ்வொரு அமௌண்ட்டும் சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல கதைக்கு அப்பாற்பட்டு இந்த படத்துல வர ரெட்ரோ பாடல்கள், அதுவும் விண்டேஜ் பாடல்கள் பாத்தீங்கன்னா மக்களால இன்னமும் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்குமே தனித்தனி பாடல்களை வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ புதுசா வர படங்கள்ல பயன்படுத்துறது வந்துட்டு புது ட்ரெண்டா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த மாதிரி விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுக்கு உரிமையான இசையமைப்பாளர்கள் கிட்ட அனுமதி கேட்டுதான் வந்துட்டு அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்படி இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பாடல்கள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அஜித் அவருடைய ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மாசா இருந்துச்சு. அதுல ஒரு ஃபைட்டுக்கு வந்துட்டு இளமை இதோ அப்படின்ற ஒரு இளையராஜா பாடலை வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வில்லனோட என்ட்ரிக்கு ஒத்த ரூபா தாரே அப்படின்ற ஒரு பாடலும் பயன்படுத்திருக்காங்க. இந்த படத்துல வர 2வது ஹீரோயினுக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் வந்துட்டு பயன்படுத்திருக்காங்க. முக்கியமா இந்த படத்தோட கதையை விட இந்த படத்துல பயன்படுத்திருக்க இந்த விண்டேஜ் சாங்ஸ் தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இப்ப வரைக்குமே சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்துல வர பாடல்களை சின்ன சின்ன ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸா போட்டு எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே இந்த படத்தோட அனுபவத்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொரு இன்டர்வியூல அவங்க எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த படத்தை ஒரு பக்கம் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்னோட அனுமதி இல்லாம என்னோட பாடல்களை எப்படி இந்த படத்தை நீங்க பயன்படுத்துவீங்க? இப்படி என்னோட அனுமதி இல்லாம நீங்க படத்துல என்னோட பாடல்களை பயன்படுத்தினதுக்கு நீங்க 5 கோடி கொடுக்கணும். நீங்க 5 கோடி கொடுக்கல அப்படின்னா படத்துல இருக்க இந்த பாடல்களை நீங்க ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இளையராஜாவோட தரப்புல இருந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 7 நாட்களுக்குள்ள நீங்க எல்லாருமே வந்துட்டு எங்க மன்னிப்பு கேட்கணும். இளையராஜாவோட சைட்ல இருந்து ரொம்ப காட்டமான ஒரு நோட்டீஸ் எல்லாம் வந்துட்டு வெளியிடப்பட்டுச்சு. இளையராஜா வழக்கறிஞரும் அவரோட சைட்ல இருந்து இளையராஜாவோட கோபத்தையும் இளையராஜாவோட பாடல்களை எப்படி நீங்க படங்கள்ல பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவரோட சைட்ல இருந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் ஒரு பெரிய ஒரு டாக்கா வந்துட்டு மக்கள் மத்தியில இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலடியா வந்து பாத்தீங்கன்னா படக்குழுவினர்கிட்ட இருந்து தயாரிப்பாளர்கிட்ட இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இந்த பாடல்களை சரியான ஒரு நிறுவனத்துக்கிட்ட கேட்டுதான் நாங்க இந்த பாடல்களை பயன்படுத்தி இருக்கோம். அதுக்கான சான்றிதழும் எங்க கிட்ட இருக்கு. நாங்க வந்துட்டு சரியாதான் இந்த படங்கள்ல பாடல்கள் பயன்படுத்திருக்கோம். இதுக்கான நஷ்டஈடு எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து ரிப்ளைவும் வந்திருக்கு. இளையராஜா அவருடைய பாடல்கள் என்னதான் சூப்பர் ஹிட்டா இருந்தாலுமே ஒரு சாதாரண ஸ்டேஜ்ல கூட அவருடைய பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு இளையராஜா பயங்கர ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இதனால ஒரு நிறைய ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு பாஸ்ட் டேஸ்ல வந்து நிறைய நடந்திருக்கு. அப்படியே அவர் மீறி பாடப்பட்ட பாடல்களுக்கும் அவர் நிறைய நஷ்டஈடு எல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த பாடகர்களுடைய லைஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஸ்பாயில் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இப்படி இளையராஜா அவருடைய தனிப்பட்ட பாடல்களுக்கு அவர் இந்த அளவுக்கு கோபத்தையும் இந்த அளவுக்கு ஒரு காட்டத்தையும் அவர் காட்டுறதுக்கான காரணங்கள் என்ன, அப்படி காட்டுறது வந்து சரியா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த தகவலுக்கு திரைக்குறள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.